சாந்தி. அவ்யக்த சமிகை 26 ஆகஸ்ட் 2026. இன்னைக்கு பவித்ரதாவினுடைய வேறு ஒரு அம்சத்தை பற்றி பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. बाप के साथ आप सबने भी पान का बीड़ा उठाया है कि पवित्रता द्वारा हम प्रकृति को भी पावन करेंगे. பாபாவுடன் சேர்ந்து நாம் எல்லாரும் கூட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு சவால் விட்டுருக்கிறோமா, அதாவது இயற்கை உட்பட நாம் இந்த உலகத்தை தூய்மையாக ஆக்கப் போகின்றோம் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை கையில் எடுத்திருக்கிறீங்க. तो ये संकल्प पूरा करने के लिए बाप दादा चाहते हैं कि विश्व का हर एक बच्चा पहले लगाव मुक्त बने. ஆக இந்த எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாப் தாதா என்ன விரும்புகிறார் என்றால், உலகத்தினுடைய ஒவ்வொரு குழந்தையும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாபாவுடைய ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஒரு அட்ராக்ஷன்லேருந்து, கவர்ச்சிகளிலிருந்து விடுபட வேண்டும். சாஹே சாதனோசே சாஹே வியக்திசே. சில நேரங்களில் நம்ம சாதனங்கள் பின்னாடி போயிடுறோமா, சாதனங்களினுடைய எக்ஸஸ் யூசேஜ் அதுவும் வேண்டாம். அதே போல் மனிதர்கள் பின்னாடி சில நேரம் கவனம் போகுது. இது ரெண்டுத்துலேருந்து நீங்கள் எப்போ விடுபடுறீங்களோ அப்போ தான் இந்த சேலஞ்சை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சாதனோं का यूज़ करना और चीज़ है, लगाव अलग चीज़ है. சாதனங்களை உபயோகிப்பது என்பது ஒரு விஷயம், ஆனால் அதற்கு அடிமையாவது என்பது வேறு விஷயம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அதுக்கு அடிமையாகக்கூடாது. तो बाप दादा हर बच्चे को पहले लगाव मुक्त बनाना चाहते हैं. எனவே பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையும் முதலில் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவராக மாற்றுவதற்கு விரும்புகின்றார். ஸோ எந்த விதமாக கவர்ச்சினா என்ன ஆகும், நம்மளுடைய மன புத்தியெல்லாம் அதிலேயே போகுது. இது என்ன பண்ணணும், இது எப்படி பண்ணணும், அல்லது அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம், அதுதான் வேணும்னு சொல்லுவோம். அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது, இல்லை அந்த நபர் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகிடுவோம், அல்லது கொஞ்சம் ஒரு சாரமே இல்லாதது போல் இருப்போம். இதெல்லாம் நம்மளுடைய கவர்ச்சியினுடைய அடையாளம், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு அட்ராக்ஷனுடைய அடையாளம். அதனால் பாபா சொல்ல, அப்போ பாபா பக்கம் புத்தி போகாது, இது பின்னாடியே புத்தி போகிறதுனால. அதனால் சாதனங்களும் சரி, மனிதர்களும் சரி, சம்பந்தம் தொடர்பில் இருக்கலாம், ஆனால் அது ஒரு மோகம் அல்லது ஒரு கவர்ச்சி எனக்கூடிய வகையில் போகாமல் பார்த்துக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.